தற்போதைய அண்மைச் செய்தி. மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த நபர் வெயில் தாக்கம் காரணமாக உயிரிழந்துள்ளார் என்ற அதிர்ச்சி செய்தி நமக்கு தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. வான் சாகசத்தை காண வந்தவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக 55 வயதான சீனிவாசன் என்பவர் வெப்பத்தின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றின அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். வான் சாகசத்தை காண வந்து 55 வயதான நபர் உயிரிழந்துள்ள அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். 55 வயதான சீனிவாசன் என்பவர் வெப்பத்தின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் என்ற அதிர்ச்சி செய்தி நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மெரினாவில் இன்று காலை நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த நபர் வெயிலின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளார். இது பற்றி கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இது பற்றின கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். அதாவது இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது கடந்த ஒரு வாரமாகவே இந்த இடத்தில் ரிஹர்சல் பார்க்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விளம்பரங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சென்னையை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மெரினா கடற்கரையில் இன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறும் என கடந்த ஒரு வாரமாக இந்த திட்டமிடலானது நடைபெற்று வந்தது. அதன்படி இன்று 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்கி சரியாக 1 மணிக்கு முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரை கூட்ட நெரிசல் 3 லட்சம் வரை பொதுமக்கள் எதிர்பார்க்கலாம் என காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை இன்று காலையில் இருந்தே நடைபெற்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மெரினா கடற்கரை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பொதுமக்கள் அந்த பகுதியில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். மேலும் அதிகப்படியான நபர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அதிகப்படியான நபர்கள் மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். வான் சாகச நிகழ்ச்சி ஒருபுறம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருந்த சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் சத்தமானது தொடர்ச்சியாகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு நபர் மயங்கி கீழே விழும் காட்சியும், அதே போன்று அவர்களை காவல்துறையினரும் அதே போன்று 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்தது. இருந்தாலும் போதிய அளவு அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய விவிஐபிகள் அவர்களுக்கு ஷாமினா போன்ற பந்தல்கள் அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர்களுக்கு வென்டிலேட்டர் வசதியாக, அதாவது ஃபேன் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஷாமினா ஒரு பந்தல் அமைத்திருந்தால் அந்த வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் என கூறலாம். ஆனால் ஷாமினா அமைத்தால் பொதுமக்கள் அந்த வான்வெளி சாகசங்களை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த ஷாமினாக்களை அமைத்திருந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்திருக்கலாம். குறிப்பாக காவல்துறை எதிர்பார்த்த இந்த பொதுமக்களுடைய கூட்டம் என்பது 3 லட்சமாக இருந்தது. ஆனால் வந்திருக்கக்கூடிய உட்புறமாக, அதாவது மெரினா கடற்கரையில் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 20,000க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் என அந்த பகுதி காமராஜர் சாலை, வாலாஜா சாலை உள்ளிட்ட பகுதி முழுவதுமாகவே சரியாக 1 மணிக்கு முடிந்த சூழ்நிலையில் அந்த பகுதி சுத்தமாக ஸ்தம்பித்து போன ஒரு காட்சிதான் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து 30க்கும் மேற்பட்ட நபர்கள் மயக்கம் அடைந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுடைய கருத்துப்படி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் காவல்துறைக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் ஒலித்திருக்கிறது. ஆனால் அவர்களால் முறையான ஒரு பதில் அளிக்க முடியவில்லை. மேலும் அவர்களால் அந்த வாகன வசதிகளையும் ஏற்படுத்த முடியவில்லை. ஆகவே அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மட்டும் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று திரும்பியதாக தெரிவிக்கிறார்கள். இதில் ஒரு நபர் சென்னையை சேர்ந்த சீனிவாசன், வயது 55 என கூறுகிறார்கள். அவருடைய உறவினருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருப்பதாக மருத்துவமனை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று போக்குவரத்து நெரிசலாக காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். சரியாக 1 மணிக்கு நிறைவடைந்த இந்த நிகழ்ச்சியை அடுத்து கிட்டத்தட்ட சரியாக தற்பொழுது மணி இன்னும் 5:30 மணி ஆகிறது. இதுவரை இன்னும் அந்த போக்குவரத்து நெரிசல் சிறிது காணப்படுகிறது.
சரியாக அந்த 4 மணி வரை பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அதிகப்படியாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். மேலும் முறையான ஒரு வசதியும் அதே போன்று பொதுமக்களுக்கு சரியான ஒரு ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எழுகிறது. திமுக அரசை பொறுத்தவரை அவர்களுடைய அமைச்சர்கள் அதே போன்று வரக்கூடிய அதிகாரிகளுக்கு முறையாக திட்டமிட்டு அவர்களுக்கு இந்த ஃபேன் வசதிகள் உள்ளிட்டவை எல்லாம் அதே போன்று வாகன வசதிகள் அவர்களுக்கு ஏற்பாடும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு முறையான ஒரு வசதி செய்யப்படவில்லை என்ற ஒரு பெரிதும் இந்த குற்றச்சாட்டானது வைக்கப்படுகிறது. சூர்யா, வான் சாகசத்தை காண வந்த நபர் உயிரிழப்பு மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முரளி.